வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். ஏஎல்பி சிபிடி 2 கிளாஸ், அதாவது ஏஎல்பி சிபிடி 1 ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ ஏஎல்பி சிபிடி 2 கிளாஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்காக ஒரு ஃபுல் டைம் கிளாஸ், அதாவது டெய்லி கிளாஸ், காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும், இன்க்ளூடிங் சண்டே அப் டு எக்ஸாம். எக்ஸாம் வெகு சீக்கிரமாக வரப்போகுது, ரைட்டாக ஒரு 20 days, 20 to 25 days இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த சிபிடி எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் வரும் அந்த மாதிரி பார்க்கணும். உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிகே பார்ட் ஏல இருக்கும் இல்லையா, அந்த பார்ட் ஏ ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். ஏன்னா பார்ட் ஏ தான் உங்களுக்கு வேலைக்கு அந்த மார்க் எடுத்துருவாங்க. பார்ட் பி ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான். பார்ட் ஏ பார்ட் பி 2 இருக்குது. அதில் பார்ட் ஏ அந்த மார்க் மட்டும்தான் உங்களுக்கு எடுப்பாங்க. பார்ட் ஏ மார்க் மட்டும்தான் உங்களுக்கு வேலைக்கு எடுப்பாங்க. பார்ட் ஏ அண்டு பார்ட் பி, பார்ட் ஏல இது ஃபுல்லாக முடிச்சிடும். மொத்தம் 100 கொஷின் வரும். பார்ட் ஏல 100 கொஷின். பார்ட் பியில் ட்ரேடு, ஒவ்வொருத்தரும் உங்கள் ட்ரேடு, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இப்படி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேட்ஸுக்கு அதில் 75 கொஷின் வரும். அதில் ஜஸ்ட் குவாலிஃபைங் மட்டும்தான். நீங்கள் மினிமம் 35% எடுத்தால் போதும். யாராக இருந்தாலும் சரி, மினிமம் 35 மார்க் எடுத்தால் போதும். குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா இதை இந்த மார்க் எடுக்க மாட்டாங்க. அதாவது பார்ட் பி மார்க்கெலாம் எடுத்துக்கிற மாட்டாங்க. பார்ட் ஏ மார்க் மட்டும்தான் எடுத்து அடுத்த லெவல் உங்களுக்கு பண்ணுவாங்க. அதனால் பார்ட் ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்ட் ஏ மட்டும்தான் கிளாஸ் எடுக்க போகிறோம். பார்ட் ஏ மட்டும்தான் கிளாஸ். பார்ட் பி நீங்கள் படிக்கிற டைமிங் நம்மளுக்கு அதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது. அதனால் பார்ட் ஏ தான் எடுக்க போகிறோம். என்னுடைய பேர் ஆர் சிற்றரசு, ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் விஆர்எஸ். அதாவது நான் ரயில்வேல ஒரு 23 வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் 2007 கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ரயில்வேலே நிறையா இருக்காங்க. ஏன்னா ஏஎல்பியாவே என் ஸ்டூடெண்ட் நிறையா பேர் இருக்காங்க, மதுரை டிவிஷன்லேயே நிறையா இருக்காங்க. அதனால் ஏஎல்பியே என்னோடய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. எங்களுடைய உழைப்பு 100% இருக்கும், 100% இருக்கும். நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வேலை வாங்க முடியும். ஏன்னா இந்த ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிகே பொறுத்தவரை, மெயின் ஆப்டிடியூட் பொறுத்தவரை ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும். ஆப்டிடியூட், ரீசனிங் பொறுத்தவரை ரெண்டுலேயும் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்கணும். இந்த ரெண்டுலேயும் சப்போஸ் ஒரு 60 கொஷின் கேட்குறேன்னா 60க்கு 60 கொஷின் அடிச்சே ஆகணும். மெயின் அதுதான். அப்படி அடித்தா தான் இது ஜெயிக்க முடியும். இதுதான் இருக்கிறதுலே முக்கியமானது. சிபிடி 1 மார்க்கு எடுக்க மாட்டாங்க. சிபிடி 1 மார்க் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் குவாலிஃபை முடிஞ்சு. அதோட சிபிடி 2ல பார்ட் ஏ மார்க்கு தான் வேலைக்கு எடுப்பாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், ஆப்டிடியூட், ரீசனிங்கும் பக்க தரவாக இருக்கணும். ஜிகே படித்தா 40 கொஷினில் ஒரு 20 to 25 கொஷின் படித்தா போதும். நம்மளோட மெயின் எய்ம் 80+ ரேஞ்சில் நம்ம மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை உறுதி. ஆப்டிடியூட், ரீசனிங் இதை பொறுத்தவரை ஷார்ட்கட் கண்டிப்பாக உண்டு. பாருங்கள், நீங்கள் சம்ஸ் நான் கண்டிப்பாக ஒரு 5-6 சம் போட்டு காமிக்கிறேன். நார்மலாக சில பேர் எப்படி போடுவாங்க, நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அப்ரோச் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணணும். எல்லாரும் போல நம்ம பண்ணமாக்கு டைம் பார்த்தா போயிடும். ஸோ இதுக்கு மொத்த ஃபீஸே நாங்கள் என்ன, இந்த எக்ஸாம் வரைக்குமே மொத்த ஃபீஸே 9000 ரூபா ஃபீஸ் வாங்குகிறோம். மொத்த ஃபீஸே 9000 ஒன்லி. இந்த பார்ட் பிக்கு டோட்டல் ஃபீஸே 9000 மட்டும்தான் ஃபீஸ். டெய்லி 10 to 6 கிளாஸஸ் இன்க்ளூடிங் சண்டே. ஃபீஸ் ஒன்லி 9000 மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறோம். சிபிடி 1 பாஸ் பண்ண நபர்கள் அந்த ஹால் டிக்கெட்டோட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிஷன் உண்டு. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 5ஆம் தேதி, 5/3/25 புதன்கிழமை, வெனஸ்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 5/3/2025 அன்னைக்கு வெனஸ்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
அதனால் நீங்கள் சிபிடி ஒன்ல பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். என் ஃபோன் நம்பர் நீங்கள் இதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 8666706139. ஏன்னா சிபிடி ஒன்ல பாஸ் பண்ணிட்டீங்க, ஓகே குட், வாழ்த்துக்கள். ஆனால் சிபிடி 2ல வந்து பார்ட் ஏ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த பீரியடை உழைக்கிறதா நீங்கள் இந்த பிறவிக்கே உழைச்சதுக்கு ஒரு பலன் வச்சுக்கலாம். இந்த பிறவிக்கே இந்த குறிப்பிட்ட 20 days உழைக்க போறீங்க இல்லையா, இதுதான் இருக்கலே ரொம்ப முக்கியம். அதனால உழைக்க ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. 10 to 6 கிளாஸஸ் இன்க்ளூடிங் சண்டே, வெற்றி நிச்சயம். நம்ம அடுத்து வந்து இந்த மேத்ஸ் பார்ப்போம். எப்படிலாம் நாங்கள் நீங்கள் மேத்ஸ் போடணும் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் ஆப்டிடியூட் வந்து இந்த கொஷின் வந்து ரயில்வேல கேட்ட கொஷின்ஸ். இது வந்து ரயில்வேல கேட்ட கொஷின். இந்த கொஷினை வந்து எப்படி படிக்க வேண்டும், எப்படி படிக்கக்கூடாது ரெண்டுமே சொல்ல போகிறேன். அதே நேரத்தில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கணும். இந்த கொஷினா அதிகபட்சம் 1 செகண்ட் ஒரு சம்ம போட முடியும். 5 செகண்டில் போடலாம், 10 செகண்டில் போடலாம், 30 செகண்டில் போடலாம், 3 நிமிஷம் போடலாம், 5 நிமிஷம் கூட போடலாம். ரயில்வே எக்ஸாமை பொறுத்தவரை நீங்கள் சொல்யூஷன் கொண்டு வர்றது முக்கியம் கிடையாது, எவ்வளவு வேகமாக போட வேண்டும், எவ்வளவு குயிக்கா, அது இருக்கவே முக்கியம். ரைட், இந்த கொஷினை வந்து இந்த வீடியோ இதோட பாஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா, பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷினை எப்படி போடணும் அப்படின்னு நீங்களா ஒரு நோட்டில் சொல்யூஷன் போடுங்க. போட்டுட்டு அதுக்கடுத்து நான் சொல்ல போகிறத பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். 2 numbers are in the ratio 7:5. 2 நம்பரோட ரேஷியோ 7:5. If the first number is increased by 14, முதல் நம்பர் வந்து 14 இன்க்ரீஸ் ஆகுது, and the second number is decreased by 5, second number 5 டிக்ரீஸ் ஆகுது, then the ratio becomes 4:2. எப்படி மாறுது அப்படின்னா 4:2 மாறுது. அப்படின்னா what is the sum of the original 2 numbers? original 2 numbers ஓட sum எவ்வளவு, ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும் கேட்குறாங்க. இது கொஸ்டின். புரிஞ்சுதா? நீங்க போட்டு முடிச்சிங்களான்னு பாருங்க, இருந்தாலும் பார்க்கலாம். இது நார்மல் மெத்தட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 7x, முதல் நம்பர் 7x எடுத்துக்கிறோம், 14 இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, 14 இன்க்ரீஸ் பண்ணுவோம் பை செகண்ட் நம்பர் 5x, அதாவது டிக்ரீஸ் சொல்லியிருக்காங்களா, டிக்ரீஸ்டு பை 5, டிக்ரீஸ்னா மைனஸ் பண்ணும் பை 5, ஈக்குவல் டு என்ன வந்துருக்கு நம்மளுக்கு 4/2. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை வச்சு இங்கே மல்டிபிள் பண்ணுவோம், இதை வச்சு இங்கே மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 2 × 7x + 14, 4 × 5x - 5. இந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம். இப்படி போடுவீங்களா, வேற மாதிரி போடுவீங்களா, நீங்க எப்படி போற எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஆன்சர் எக்ஸோட வேல்யூல வரும். இந்த மாதிரி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு வெரி வெரி லெஸ். இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணவே கூடாது. ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி அப்ரோச், இது வந்து ஆல்ரெடி ரயில்வேல கேட்ட கொஸ்டின் தான், இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணவே கூடாது. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இந்த கணக்கு பொறுத்தளவுல ஒரே செகண்ட்ல ஆன்சர் கொண்டு வந்துடலாம். 1 செகண்ட் தான் கணக்கை படிக்கிறோம், ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்றோம், வேற எதுவுமே கிடையாது, ஒரே செகண்ட். இவங்க என்ன கேட்கறாங்க, சம் ஆஃப் த ஒரிஜினல் 2 numbers அப்படின்னு சொல்றாங்க. ஒரிஜினல் 2 numbers நம்மளோட என்ன இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு, 12, 12 தானே. 12ஆல இது டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. இது 12ஆல டிவைட் ஆகுமா, ஆகும். இது 12ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. இது 12ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்புறம் ஆன்சர் 1 மட்டும்தான் 12ஆல் டிவைட் ஆகும். அதனால இதோடைய ஆன்சர் 96. அவ்வளவுதான். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினை வச்சு தான் நம்ம செய்யறோம். அப்போ இந்த கணக்கு வந்து நாம எப்படி அப்ரோச் பண்றது ரொம்ப முக்கியம். எல்லா பெருமாளும் போட்டு ஆன்சர் கொண்டு வந்து சொல்யூஷன் போட்டு நீங்க ஆன்சர் கொண்டு வந்து முக்கியம் கிடையாது. ரயில்வே எக்ஸாமுக்கு அதை யாரும் எதிர்பார்க்கவே கிடையாது. எவ்வளவு வேகமா நீங்க இந்த கொஸ்டினை அட்டன் பண்றீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா?
எனி டவுட்ஸ்? டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். If the interest earned during the second year on a certain sum is 9,911 and the rate of interest is 10% per annum ஒரு வருஷத்துக்கு compounded annually compound interestல the sum is அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது rate of interest 10% கொடுத்துட்டாங்க. rate of interest 10% இதை கொடுத்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் செகண்ட் இயர் ரெண்டாவது வருஷம் மட்டும் செகண்ட் இயருக்கு மட்டும் ₹911 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பிரின்சிபல் என்ன, அதாவது சம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு நார்மலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா P of 1 plus R by 100 whole power n. இது ஃபார்முலா. முக்கியமாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. இது எப்படி செய்யறது? இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க எப்படி போறேன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு நான் போட பாருங்க. செகண்ட் இயர் பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 10%, செகண்ட் இயர்ல 10% பிளஸ் இன்ட்ரெஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட். அப்ப இது இன்ட்ரெஸ்ட் 10%, 10 1%. அப்ப செகண்ட் இயர்ல மட்டும் எவ்வளவு 11%. அப்போ 11% தான் 9,911 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல் தானே கேட்குறாங்க. 100% என்ன? 11 டிவைட் பண்ணா 901. இப்போ 90100. ஆன்சர் இஸ் 90,100 இஸ் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் இதை கூட எழுத மாட்டேன். இது கூட எழுத மாட்டோம். 10% செகண்ட் இயர்ல என்ன ஆகுது? 11%. 11 இருப்பா 901. 901 எங்க இருக்கு? இங்கே தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. தட்ஸ் ஆல். இந்த மாதிரி ஒவ்வொரு சம்மையும் நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், எப்படி வேகமா போறோம்ன்றது முக்கியம். சொல்யூஷன் கொண்டு வரது முக்கியமே கிடையாது. சில பேர்லாம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் எடுத்து சொல்யூஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க டைம் தான் போயிடும். பட் டைம் பார்த்தா நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது, அப்புறம் பாஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஈஸி அப்ரோச்சஸ் பண்ணீங்கன்னாக்க ட்ரிக்ஸ் இல்லை, கான்செப்ட் அண்டு வித்தவுட் ஃபார்முலா பேஸில் நீங்கள் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? A and B complete their work in 17 days. If A alone can do it in 34 days, then B alone can do it அப்படிங்கிறாங்க. அதாவது ஏயும் பியும் சேர்ந்து 17 நாள் வேலை பார்க்குறாங்க. 17 days வேலை பார்க்குறாங்க. ஏ மட்டும் 34 நாள் வேலை பார்க்குறாங்க. இப்போ பி மட்டும் எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க? இதுக்கு நாங்களுமே ஷார்ட்கட் எப்படி செய்வோம் அப்படின்னா A plus B equal to 17 days. அப்புறம் ஏ வந்து 34 days. இதுக்கு எல்சிஎம்லாம் எடுத்து அப்படி கீழே பண்ணுவோம். அப்படியே இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ண தேவையில்லை. இதுக்குமே டைம் அதிகபட்சம் ஒரு 30 செகண்டில் முடிச்சிருவேன். இந்த 30 செகண்ட் டைமில் தேவையில்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா A plus Bயோட 1 day ஒர்க் அப்படின்னு போடுவாங்க. 1 day ஒர்க் போட்டு 1/17. அப்புறம் A's 1 day ஒர்க் 1/34. அப்போ B's 1 day ஒர்க் அப்படி போட்டு 1/17 minus 1/35 இப்படி போடுவாங்க. இந்த மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? அப்போ ஷார்ட் கட்டுமே இதுக்கு தேவையில்லை. இதுக்கு ஆன்சர் எப்படி போடணும்னா அதிகபட்சம் கொஸ்டினை படிச்சிட்டிங்கன்னா ஒரே ஒரு செகண்ட்ல இந்த சம்மை அப்ரோச் பண்ணணும். எப்படி அப்படின்னா A plus B வந்து 17 days. இதனுடைய டபுள் தானே இது, 17ஓட டபுள். அப்படின்னா A என்ன இருக்கோ அதே ஆன்சர் தான் B இருக்கும். A என்ன இருக்கோ அதே ஆன்சர் தான் B இருக்கும். அது கிளியர்? புரிஞ்சதா? இதுதான் வெற்றி பெறுவதற்கான ரகசியம். வேற ஒன்றும் கிடையாது. வெற்றி பெறுவதற்கு ரகசியமே இதுதான். இந்த மாதிரி தான் நாம ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம அப்ரோச் பண்ணணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்படி போட்டிங்களா நீங்கள் வேற மாதிரி போட்டிங்களா அப்படின்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ரைட்.
அடுத்த கொஸ்டின், a shopkeeper bought an article 760. ஒரு ஆர்டிகல் வந்து சிபி ஒரு ஆர்டிகலை 760 ரூபாய்க்கு வாங்குறாரு. At what price should he sell the article to make a profit 30%? அவர் சேல்ஸ் பண்ணணும், 30% ப்ராஃபிட்டுக்கு விற்கணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா 760 into 130%, அதானே செல்லிங் ப்ரைஸ். அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 760 into 130 என்னது 130 by 100. இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம். ரைட்டா? ரைட். இந்த யூனிட் பிளேஸ் மட்டும் மல்டி பண்ணுங்க. 6 3s are 18. அப்போ யூனிட் பிளேஸ் 8 வரும். அதான மீனிங். 6 into 3 மல்டி பண்ணா 18. அப்போ யூனிட் பிளேஸ் என்ன வருது? 8 வருமா? 8 வரும். எங்கே 8 இருக்கு? இங்கே இருக்கா? இல்லை. இங்கே இருக்கு. இங்கே இருக்கா? இல்லை. இங்கே இருக்கா? இல்லை. அப்போ என்ன இருக்கு? 8. இது மட்டும் இருக்கு. அதனால இது ஆன்சர். ரயில்வேல கேட்ட கொஸ்டின் தான். சில பேர் என்ன செய்வாங்கன்னாக்க இதுக்கு 30% கண்டுபிடிச்சு அதை எடுத்து சரிங்களா அப்புறம் இதோட ஆட் பண்ணி அப்படி செய்வாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படியே மல்டி பண்ணுவாங்க. 760 by 130 இவை மல்டி பண்ணிடுவாங்க. இல்லைன்னா 760 இதெல்லாம் அடிச்சு கொடுத்துருவாங்க 13 இப்படிலாம் மல்டி பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. அப்போது ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணி நம்ம சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அதிகபட்சம் 5 செகண்டோ ஒரு செகண்ட் 5 செகண்ட் 10 செகண்ட் அதிகபட்சம் 30 செகண்ட். பெரிய சம்பளம் தான் 30 செகண்ட்ஸ் கொண்டு போயிடலாம். அதுக்கு மேலே போகிறது அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அதனால் ஒவ்வொரு சமயமும் 1 செகண்ட்லேருந்து 5 செகண்ட்ல நம்மளால் போட முடியும். இது புரிஞ்சதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின், 44 men can do a piece of work in 48 days. The number of men required to complete the same work in 8 days. அதாவது மென் வந்து 44 மென்னு வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 48 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா 8 நாள் இந்த வேலையை முடிச்சா எத்தனை பேர் தேவைப்படுறாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன செய்வோம்? இப்போ டேஸ் டிகிரிஸாக இருக்கு, அப்போ மென் இன்க்ரீஸ் ஆகும். 2 பேரும் ஆப்போசிட்ல இருக்கு, அதனால அசிட்டிஸு இப்படிலாம் போட்டு அடிச்சு கொடுப்பான். இப்படிதானே போடுவான். இப்படிதான் போடணும், தப்பு கிடையாது, ரைட்டு தான். இதைவே இது நார்மலாக போடுறது. நம்ம வந்து ஷார்ட்கட் இப்படி தான் போடுவோம். சில பேர் வேற மாதிரி போடுவாங்க, லென்த்தியாக கூட போடலாம், இல்லை ஷார்ட்டாக கூட போடலாம். பட் இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா 44 48 இங்கே 8 இருக்குல்ல, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 6ஆல் டிவைட் பண்ணால் இங்கே வரும். அப்போ இங்கே என்னென்ன 6ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 6 24 தானே. 6 4s are 24. அப்போ யூனிட் பேஸ் 4ன்னு வரணும். எங்கே இருக்கு? இங்கே இருக்கு, வரலாம். இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. அப்புறம் ஆன்சர் என்னது? 264. அப்போ அந்த யூனிட் பிளேஸ் தான் ரொம்ப முக்கியம். யூனிட் பிளேஸ் கான்செப்ட் நீங்கள் பார்த்தாலே அதிக பார்த்தா வித்தின் 5 செகண்ட்ஸ் நம்மளால் போட முடியும். ஸோ நண்பர்களே, நீங்கள் ஏஎல்பி சிபிடி 2 பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் படித்தா வெற்றி உண்டு. இல்லை இந்த மாதிரி நான் படிக்கிற எனக்கு இன்னமும் ப்ராக்டிஸ் வரல அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. எங்களோட அப்ரோச் மேக்ஸிமம் இப்படிதான் இருக்கும். நீங்கள் எங்கே இன்ஸ்டியூட் படித்தாலும் எங்கள் யூடியூப் சேனல் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். மொத்த ஃபீஸே நாங்கள் சிபிடி 2க்கு வந்து ₹9,000 ஒன்லி, வேறு எந்த ஃபீஸும் கிடையாது. 9,000 மட்டும் உங்களுக்கு ஃபீஸ் வாங்க போகிறோம் சிபிடி 2க்கு. சீக்கிரமாக நம்ம ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.